ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம தர்பூசணி அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வெயிலுக்கு நிறைய தர்பூசணி வாங்கி சாப்பிடுவோம். அதனுடைய தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம அல்வாவை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது பாருங்கள், அது பீஸெல்லாம் கட் பண்ணி ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய தோல் எடுத்து அந்த தோலை சீவிடலாம். இப்போ அதை ஒரு துருவி வச்சு துருவிக்கிட்டோம்னா இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டு அதே கடாயிலே நான் நெய் சேர்த்துட்டு இந்த துருவனதை நல்லா வாட்டர் மெலனோட தோல் துருவனதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு நெய்லேயே. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபுட் கலர் வேணால் சொல்லி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துனா போதும். கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்தது சேர்த்தோம்னா சூப்பரான தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேஸ்ட்டாக ஆகிற தோலை வச்சு நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.